अस्सलाम वालेकुम वेलकम टू आस्टीज किचन। இப்போ நம்ம rumani semiya வச்சு ஒரு டேஸ்டியான பாயாசம் தான் செய்ய போறோம்। 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிக்கலாம்। பாலை இந்த மாதிரி நல்லா காய்ச்சிக்கலாம்। இதுதான் வந்து ரோஸ்டட் rumani semiya। இது அன்ரோஸ்டடாவும் கிடைக்கும்। அப்படி இருந்ததுனா நம்ம வந்து ஒரு கடாயில கொஞ்சமா நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம்। இந்த மாதிரி சின்ன சின்னதா உடைச்சு எடுத்துக்கணும்। நம்ம நார்மல் சேமியால செய்யறதை விட இந்த rumani சேமியால பாயாசம் ரொம்ப நல்லா இருக்கும்। பால் நல்லா கொதிச்சிடுச்சு। இப்போ அந்த சேமியாவை இதல ஆட் பண்ணிக்கலாம்। இந்த சேமியா வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம்। ஒரு 2 நிமிஷத்திலேயே நல்லா வெந்துரும்। ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன்। இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம்। ஒரு தாளிப்பு கரண்டில நெய் விட்டு ஹீட் பண்ணிக்கலாம்। ஒரு பட்டை 2 ஏலக்காய் முந்திரி பாதாம் ரெண்டுத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி நெய்ல ஃப்ரை பண்ணிக்கலாம்। உங்களுக்கு தேவைப்பட்டா காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கங்க। நான் இதல ஆட் பண்ணல। முந்திரி பாதாமை பாயாசத்துல ஆட் பண்ணிக்கலாம்। பாயாசம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இதை சேர்க்கணும், இல்லைன்னா தெரிஞ்ச மாதிரி ஆகிடும்। rumani சேமியா பாயாசம் ரெடி। முஸ்லீம் வீடுகளில் இந்த rumani சேமியா அதிகமாக செய்வாங்க। ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்। தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்।